நீ நினைக்கிற மாதிரி நான் அவளை மோசம் பண்ண நிகாரிக்கா. அவ தான் காதல்ன்ற பேர்ல என்ன ஏமாத்தினா. நீயே சொல்லு, நான் அவளை விட்டுட்டு வந்தது தப்பா? தப்பில்ல வேத். ஆனா நீ அவளை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா எப்பவாவது அவளை திரும்பவும் சந்திச்சியா? அவளை பாக்குறத விட அவளோட நினைப்பு எனக்கு வரக்கூடாதுன்னு தான் என்கிட்ட இருந்து அவளோட எல்லா போட்டோவும் டிலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க. நானும் அந்த வழியில இருந்து வெளியே வர்றதுக்காக ஓகேன்னு சொல்லிட்டேன். வேத், நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. ஆனா நீ விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கலையா? மோசம் பண்ணிட்டு போன அவளை பத்தி தெரிஞ்சு என்ன ஆக போகுது? அவளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கேன். அவ இருந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சரியா ஞாபகம் இல்லை நிகாரிக்கா. ஆனா அவளை நான் எப்போ இறக்கி ஒரு இடத்துல விசாரிச்சா யாருக்குமே அவளை பத்தி தெரியல. இப்ப அவ உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளா எதுவுமே தெரியல. உயிரோட இருந்தா முதுகுக்கு பின்னாடி நின்னு எதுக்காக இப்படி ஆட்டம் காட்டணும்? அவ செத்துட்டா. எனக்கு என்னமோ இந்த மாதிரி தோணல நிகாரிக்கா. அவ என்ன பழி வாங்கறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கலன்னு எனக்கு தோணுது. ஆனா குருஜி அன்னைக்கு நம்ம கிட்ட அவ செத்து ஆத்மாவாகி நிகாரிக ரூபத்துல வரான்னு சொன்னார்ல. அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கூட எனக்கு புரியல. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணாக முயற்சி பண்ணிருந்தா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன்? அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒரு பொண்ணு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ப்ளீஸ் அப்படிலாம் நினைக்காத வேத். காதலுக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க. பொண்ணே இல்லாதவ ஒரு பொண்ணு மாதிரி வாழ்ந்திருக்கானா இதுக்கும் முயற்சி பண்ணிருக்க மாட்டான்னு எப்படி சொல்ற? நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. நீ இத பத்தி எல்லாம் அதிகமா எதுவும் யோசிக்காத. நானே உனக்கு இத பத்தி விசாரிச்சு சொல்றேன். வேத், நீ தைரியமா இரு. உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். சரி, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. நான் உங்க 2 பேரையும் வீட்டில் டிராப் பண்ணிடுறேன். வாங்க. வா. கராலே உயிர் பழச்சுன்றதை என்னால் நம்ப முடியல. இப்ப கூட அதெல்லாம் நினைச்சு பார்த்தா உடம்பெல்லாம் பதறுது. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த ஊர்மிளா கராளி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான்னு தோணுது. இனிமே நாம தான் உஷாரா இருக்கணும். என்னால நிகாரிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் போதாண்டா பயமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. முதல்ல இதை பார்ப்போம். ஆனா அவ இருக்காளா இல்லையான்ற விஷயம் கூட தெரியலையே. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது வேத். அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியணும்னா முதல்ல இந்த ஃபைலை பாரு. நிகாரிகா, இந்த ஃபைல்ல அப்படி என்ன இருக்கு? ஒரு பொண்ணாவோ ஆனாவோ ஆபரேஷன் பண்ணி மாறினவங்களோட லிஸ்ட் இந்த ஃபைல்ல இருக்கு. நீ என்ன சொல்ற? இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? நான் போனை ஆஃப் பண்ணிட்டு எங்க போறேன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பல்ல, அது எதுக்குன்னு இப்ப உன்கிட்ட சொல்றேன். நான் ஜெனரல் பிசிஷியன் மட்டும் இல்ல, நிர்வாண ஆபரேஷன் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். ஒரு ஆணை பெண்ணா மாத்துறதுலயும் பெண்ணை ஆணா மாத்துறதுலயும் நான் எக்ஸ்பர்ட். இதெல்லாம் ஒர்க் சீக்ரெட். அதனாலதான் நான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை. இல்ல, நீ எப்ப இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற? கடந்த 2 வருஷமா. நான் MBBS படிக்கும் போதே இந்த மாதிரி ஆபரேஷன் பண்றவங்க அறிமுகமாகி என்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்க. அப்பவே அவங்க மேல எனக்கு ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ணேன். அப்ப அவங்களோட கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படியாவது அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு 2 வருஷமா இண்டிபெண்டா ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும் வேத். சூழ்நிலை ஒரு மனுஷனை எப்படி வேணும்னாலும் மாத்திரும். சரி, என்னோட விஷயத்தை விட இந்த ஃபைல்ல உன்னோட பொம்மை இருக்காளான்னு பாரு. எனக்கு என்னமோ இவ அதை பண்ணிருக்க மாட்டோம்னு தோணுது. மரணத்தையே ஜெயிக்கிற சக்தி காதலுக்கு இருக்கும்போது
ஒரு பொண்ணா மாற அவ முயற்சி பண்ணிருக்க மாட்டாளா? ஒரு தடவை பாரு, இதுல வருந்தானா நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ல. ப்ளீஸ் வெயிட். ஒரு தடவை இந்த ஃபைலை பாரு. அவ இல்லைன்னா நம்ம வேற வழி தேடலாம். அட்லீஸ்ட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் ஃபைலை பாடுறா. எனக்கு அவ மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல நிகா. உனக்கு பிடிக்கலனால இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் வேத், பாரு. என்னாச்சு வேத்? என்னால முடியல நிகா. கண்டிப்பா என்னால இதை பார்க்க முடியாது. ப்ளீஸ் வேத். இவதான் நான் சொன்ன அந்த பொண்ணு. இவளா? இவனுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். இவளை என்னால மறக்கவே முடியாது. டாக்டர், நான் ஒரு பொண்ணா மாறணும். எனக்கு ஆபரேஷன் பண்றீங்களா? நீங்க ஒரு பொண்ணா தானே இருக்கீங்க, ஆபரேஷன் எதுக்கு பண்ணணும்? டாக்டர், நான் முழுசா ஒரு பொண்ணா மாறணும். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. நாங்க இருக்கிறதே உதவி பண்ணதான். ஆக்சுவலா அதுக்கு ரொம்ப அதிகமா பணம் செலவாகும். உங்களால சமாளிக்க முடியுமா? டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஒரு பொண்ணா மாறணும், அது போதும். இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இப்படி ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. டாக்டர், அதெல்லாம் நான் ஒரு பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் சொல்றேன். நீங்க என்ன தயவு செஞ்சு ஒரு பொண்ணா மாத்துங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது என்னோட கடமை தானே. நர்ஸ், இவங்களை டெஸ்ட் கூட்டு போங்க. ஓகே டாக்டர், ப்ளீஸ் கம். இவளை எந்த பக்கம் பார்த்தாலும் ஆம்பளை மாதிரியே தெரியலையே. டாக்டர், சிஸ்டர், என்னாச்சு? பதட்டமா இருக்கீங்க? டாக்டர், ரிப்போர்ட்டை பாருங்க. அவங்க கிட்ட 95% மெயில் ஹார்மோன் தான் இருக்கு. அப்படி இருந்தும் பக்காவா ஒரு பொண்ணு மாதிரியே இருக்காங்க. அவங்கள எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஒரு ஆண் மாதிரியே தெரியல டாக்டர். இது உண்மையிலே ஒரு மிராக்கல். சில தடவை இப்படி நடக்கும். சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவு பெரிய கோழையா இருந்தாலும் அவனை காப்பாத்திக்க தானே பாப்பான். அப்படித்தான் இவளும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போராடுறா. இப்போ என்ன பண்றது டாக்டர்? அவங்களால பொண்ணா மாற முடியாதுன்னு சொல்லிடவா? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவ இப்ப என்ன வேணா இருந்துட்டு போறா. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது? இங்க பாரு, நமக்கு வேண்டியது காசு. இங்க இருக்கிற வரைக்கும் காசை நல்லா சம்பாரிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கணும். இங்க பாரு, ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி அந்த நிகாரிக்காவை இங்க வர சொல்லு. ஆனா அவங்க கேஸ் ஃபைல் செக் பண்ணாங்கன்னா? செக் பண்ண பண்ணிட்டு போட்ட விடு. அதுல மேல மாறணும்னு தானே இருக்கும். நிகாரிகா எதை பத்தியும் கவலைப்படுற பொண்ணு இல்ல. வருவா, கேஸ் ஃபைல்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ஆபரேஷன் பண்ணிட்டு போயிடுவா. நீ போய் அவளை கூட்டு வா. ஓகே டாக்டர். டாக்டர், அடுத்த வாரமே உங்களுக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்படினா நான் ஒரு பொண்ணா மாற போறேனா? ஆமா, நீங்க ஒரு பொண்ணா மாற போறீங்க. ஆனா அதுக்கு ரொம்பவே பணம் செலவாகும். அந்த அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆபரேஷன் பண்ண முடியும். டாக்டர், நான் கண்டிப்பா கொடுக்கறேன். சிஸ்டர், ஒரு நிமிஷம். இவ்ளோ அழகா இருக்கிறவ ஆம்பளையா மாறணும்னு எதுக்காக ஆசைப்படுறா? இவங்க நிஜமாவே ஆம்பளை ஆகணும்னு தான் இங்க வந்திருக்காங்களா? ஆமா டாக்டர், அவளுக்கு பொண்ணா இருக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல.
கவலைப்படாம இருங்க. எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். பொம்மை, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பொண்ணா மாறிடுவேன். உன்னை விட ரொம்ப அழகா ஆயிடுவேன். அப்புறமா நேரா வேவ் கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பேன். அப்ப அவன் கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான். ஆ. அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல மனைவியா அவனுக்கு சேவை பண்ணுவேன். இந்த உலகத்தோட பார்வையவே நான் மாத்த போறேன். இப்படியும் வாழ முடியும்னு இந்த உலகத்துக்கு காட்ட போறேன். ஆ. ஆ. பொம்மை, என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்றியா? அது பரவாயில்ல. எனக்கு அவன் குழந்தை, அவனுக்கு நான் குழந்தை. கோவத்துலதான் வேத அப்படியெல்லாம் பேசியிருப்பான். ஆனா அவன் அந்த மாதிரி ஆள் இல்ல. அவனை பத்தி எனக்கு முழுசா தெரியும். நான் ஒரு பொண்ணு இல்லங்கிறதாலதான் அவன் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பான். ஆரம்பத்திலே நான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். அப்ப எனக்கு இந்த யோசனையே வரல. அண்ணா, ஆனா நான் இப்ப ஒரு பொண்ணா மாறிட்டேன். நிஜமான ஒரு பொம்மையா மாறிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கிறத நீயே உன் கண்ணால பாப்ப. என் காதல் எனக்கு கிடைக்க போது. என்னோட காதல் எனக்கு கிடைக்க போது. என்னோட வேத எனக்கு கிடைச்சிருவா. சிஸ்டர், இவங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? வேற ஒண்ணும் இல்ல டாக்டர், அவன் நினைச்ச மாதிரியே மாறிட்டால, அதனால சந்தோஷமா இருக்கா. அதுக்கா? நீங்க வாங்க டாக்டர். அப்படின்னா அவ பொண்ணா மாறல, ஒரு ஆணா மாறி இருக்கா. எக்ஸாக்ட்லி. நான் அவ ஆனா மாறதுக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவ பொண்ணா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா அவ எப்படி இறந்தா? நீ சொல்றத பார்க்கும்போது அவ சாகலன்னு தான் தோணுது. ஒருவேளை அவ சாகலனா வேத்க்கு தொந்தரவு கொடுக்கற அந்த பொண்ணு யாரு? இதுக்கான பதில் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஊர்மலை எங்க இருக்க நம்ம தெரிஞ்சாகணும். இத பத்தி நம்ம குருஜிகிட்ட பேசுவோம். அவரோட வழியில அவரை ட்ரை பண்ணிட்டோம், நம்ம வழியில நாம ட்ரை பண்ணலாம். நாளைக்கு அவ இருந்த இடத்துல போய் விசாரிக்கலாம். நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் இல்லையா? ஆமா, நிகாரிகா சொல்றதும் ஒரு வகையில சரிதான். நானும் உங்க கூடவே இருக்கேன். உங்க 2 பேரையும் பிரிக்க நினைக்கிற அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஒருவேளை அவ உயிரோட இருந்தானா நானே அவளை கொன்னுடுவேன். அந்த மாதிரிலாம் சொல்லாத சஞ்சல். ஏற்கனவே செய்யாத தப்புக்கு நம்ம அனுபவிக்கிறதே போதாதா? தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ண வேண்டாமே. ஓ அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். உங்க 2 பேரையும் பிரிக்க நினைக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. நான் நிகாரிக்காவை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். நிகா வா.